தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி. என்றுமே சத்தியம். சங்கீதம் 119, 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். மனித சரித்திரத்திலே எந்த புத்தகத்தின் துவக்கத்திலும் காணப்படாத வாக்கியத்துடன் வேதாகமம் துவங்குகிறது. ஆதியிலே. வேதாகமம் தேவனுடைய கலையம்சம். அது தேவன் ஆதி முதல் பராமரித்து வரும் அவருடைய சொந்த குறிப்பீடு. தேவனுடைய வசனத்தை இருக்கும் வண்ணமாக அப்படியே விசுவாசிப்பதின் முக்கியத்துவத்தை ஒருபோது மிகைப்படுத்தி கூற முடியாது. வசனத்திலே வல்லமை உண்டு. உருவாக்கும் வல்லமை, பெருகச் செய்யும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, அற்புதம் செய்யும் வல்லமை மற்றும் ஜீவன் தரும் வல்லமை. விசுவாசிக்கிற எவரும் இதை பெறலாம். விசுவாசம் தேவனுடைய பாஷை. அவர் கிரியை செய்யும் தலம். தேவனை பிரியப்படுத்தும். தேவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு தம்முடைய வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் விசுவாசித்ததை பலனாய் அளிக்கிறார். இது எவரும் செய்யக்கூடிய சுலபமான காரியம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுதலில் அது ஆரம்பிக்கிறது. நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் அதிலே வாசித்த அற்புதங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் கீழ்ப்படியும்படி சொல்லுவதற்கு உங்களுடைய பதில் என்ன? உங்கள் தோள்கள் சந்தேகத்தினாலும் பயத்தினாலும் நடுங்குகிறதா? ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள். வசனம் சொல்லுவதை உங்களுடைய இயற்கை அறிவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் வசனம் சத்தியம் என்ற நிச்சயத்தை பற்றி கொள்ளுங்கள். நம் மூளை அறிவு மிகவும் குறுகியது, விசுவாசமோ பரந்தது. தேவன் உலகத்திற்கு பின் வசனத்தை சிருஷ்டிக்கவில்லை, வசனமே உலகத்தை சிருஷ்டித்தது. ஆதியிலிருந்தே அது சத்தியமாக இருப்பதால் அது என்றென்றைக்கும் அசைக்கப்பட முடியாத வண்ணமாக இருக்கும். அதன் மேல் தங்கள் வாழ்வை கட்டுபவர்களை அது சிறப்பான வண்ணம் மாற்றியமைக்கும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.